அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, ஏப்ரல் 3ஆம் நாள் புனித வெள்ளி. ஒரு கன்னத்தில் எதிரி உன்னை அறைந்தால் மறுகன்னத்தையும் அவனுக்கு காட்டு என்று அறிவுறுத்திய அகிம்சா மூர்த்தி. அவர் ஆண்டவனுடைய திருக்குமாரன். மண்ணில் மனிதனாக அவதாரம் எடுத்து வாடி கிடப்போர்க்கு கோடி பணி செய்து வயிற்றுக்கு பசி போக்கிட பாதை வகுத்தவர். கட்ட இடையிலே கந்தல் துணியும் இல்லாமல் காய்ந்தோர் செழிப்புற கண்ணீரை துடைத்து அருள் புரிந்தவர். ஒருவரால் கோடி மக்கள் உயர்ந்தனர் என்றால் அந்த ஒருவரே அந்த தேவகுமாரன் தான். அவரோ இந்த மண்ணில் அவதாரம் எடுக்க மாட்டு தொழுவத்தை தேர்வு செய்தது ஏன்? அந்த மனுஷகுமாரன் மக்களுக்கு சொல்ல வந்த செய்திதான் என்ன? ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையிலேயே வாழ்ந்தாலும் ஏழைகள் இதயம் மலர அற்புதங்கள் 1000 படைத்தவர் அல்லவா அவர். மாட்டுத் தொழுவத்திலே பிறப்பெடுத்து யாருமே அனுபவிக்காத பெரும் துன்பச் சுமைகளை தோளிலே சுமந்து முள்முடியை தலையிலே தாங்கி சிலுவையிலே அறையப்பட்டு மரணிக்க வேண்டிய விதி என்ன? இதோ சில தகவல்கள். இப்புனிதனுடைய திருநாமத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரர்களே சகோதரிகளை, சில நிமிடங்கள் இந்த காணொளியை கொஞ்சம் கவனிக்க வேண்டுகின்றேன். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஆளுமைக்குட்பட்டது பெத்லஹேம். 14 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு கட்டாய பணி. 12 கிலோமீட்டர்கள் பயணத்திற்கு பிறகு கர்ப்பிணியான மரியாளை அழைத்து கொண்டு கணவர் சூஷை பெத்லஹேம் வந்தபொழுது பெருங்கூட்டம். எங்கு பார்த்தாலும் மனித தலைகள். தங்குவதற்கு என்று எந்த சத்திரத்திலுமே இடமில்லை. சத்திரங்கள் கிடைக்காத நிலையில் ஆண்டவன் வழிகாட்டியது ஒரு மாட்டுக்கொட்டை தான். அங்குதான் கடவுள் குழந்தையாக பிறந்தார். உலகத்தையே படைத்து பராமரித்து அனைத்து மக்களையும் ரட்சிக்கின்ற இறைமகனுக்கு கிடைத்தது எளியதொரு மாட்டு தொழுவந்தான். இந்த மண்ணில் மாட மாளிகைகள் உண்டு, கூட கோபுரங்கள் உண்டு. பட்டு விரித்த பஞ்சு தொட்டில்களுக்கு என்ன பஞ்சமா? அத்தனை புறக்கணித்து விட்டு மாட்டுத் தொழுவத்தை தேர்ந்தது ஏன்? சின்ன வயது மகன், சிரித்த முகம் பெற்ற மகன், கண்ணல் மொழியோடு கரணை பொங்குகின்ற விழியோடு மன்னர் மாளிகையை புறக்கணித்துவிட்டு மாட்டுத் தொழுவத்திலே தேர்ந்தாரே, என்னதான் காரணம்? என்ன விஷயத்தை நமக்கு அவர் சொல்ல வருகிறார்? மாளிகையின் சுகமும் வேண்டாம், அதனால் பெரும் மதிப்பும் வேண்டாம். கால் வயிற்று கஞ்சி போதும், கந்தல் துணி போதும். கூலிக்கே உழைத்த பொழுதும் குறைவில்லாத அன்பும் பாசமும் நிறைந்திருக்கிற எளிய மக்களே எனது பிரியமானவர்கள் என்றுதான் நமக்கு அறிவுறுத்துகிறார். மனித இனத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற தெய்வ குழந்தையான இயேசுவை கண்டு வணங்க வந்தவர்கள் யார் தெரியுமா? செல்வச் செழிப்பிலே மூழ்கி திளைக்கிற கோடீஸ்வர வீட்டு கோமான்கள் அல்ல. காடு கழனிகளிலே மரங்கள் நிறைந்த மலைகள், நீர்வழி தடாகங்களிலே ஆடு மாடுகளை மேய்க்கின்ற அடித்தட்டு மக்கள்தான் வந்தார்கள். இழுத்து மூடி படுப்பதற்கு போர்வையுமில்லை, என் காலமெல்லாம் பாடுபட்டேன், வயிறார கஞ்சியுமில்லை என்கின்ற வறுமை நிலையிலே வாழுகின்ற ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள்தான் முதலாக ஓடோடி வந்தார்கள். தன்னால் என்ற பரிசுகளை வணங்கி நின்றார்கள். வணக்கத்தில் கடவுளினுடைய பணியாளர்களாக விளங்குவோர் ஒன்று சேர்ந்து இசைத்ததொரு அற்புதமான பண்புயர் கீதம். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாக. என்ன அருமையான கருத்துக்கள்! பாடலும் இசையும் கேட்போர் மனதையே மயக்கின்ற வல்லமை படைத்தது. பிறந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் அல்லவா?
வான மண்டலத்திலிருந்து தூதர் அறிவிக்கிறார். கன்னி மரியாளே, உன் குழந்தை இம்மானுவேல் என்று அழைக்கப்படும் என்கிறார். இம்மானுவேல் இறைவன் என்றும் என்றும் என்றென்றும் நம்மோடு இருக்கிறார் என்பதே பொருள். அனைத்து மக்களுக்குமான செய்தி என்னவெனில், சோர்வு, விரக்தி, வீழ்ச்சிகளை விரட்டுங்கள். நம்பிக்கை, நாணயம், நேர்மை பண்புகளை மீட்டுக் கொள்ளுங்கள். சோதனைகள் 1000, கண்ணீர் சிந்துகின்ற வேதனைகள் 10,000. கலங்க வேண்டியதில்லை. நாம் தனியாக இல்லை. இறைவன் நம்மோடு என்றும் என்றென்றும் இருக்கிறார் என்ற உண்மையை நெஞ்சிலே நிரப்புங்கள். அதுதான் அவருடைய பெயரினுடைய அர்த்தம். மனித முயற்சியும் இறைவனுடைய அருளும் இணைகின்ற பொழுது உன்னை சூழுகிற ஆபத்துகள், ஏன் இந்த உலகையே சூழுகிற ஆபத்துகள் என்றாலும் அனைத்தும் விலகி போவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த நம்பிக்கையுடனே பிரார்த்திக்கின்றோம். புனித வெள்ளி, இயேசு சிலுவையிலே உயிர் விட்ட தினம். அவருடைய திருப்பாடுகளை தியானித்து கண்ணில் சிந்தி நமது வாழ்வை புனித பாதையிலே செலுத்திட உறுதியேற்கும் நாள். தனக்கொரு வாழ்வு, தனக்கொரு சுகமென நினைக்கவும் அறியாத நேர்மதியாளராய் வாழ்ந்து நமது பாவங்களுக்காக மரணித்த தேவகுமாரன் நமக்கு காட்டிய வாழ்வியல் அறநெறிகளை கடைப்பிடிப்போம் என மனதிலே உறுதியேற்கிற புனித திருநாள்தான் புனித வெள்ளி. ஆளும் கொடூர அரசனுடைய அரக்கத்தனமான சிப்பாய்கள், பரிசேயர்கள் இயேசுவை கைது செய்து அழைத்துச் சென்றார்கள். அப்படி அழைத்துச் செல்வதற்கு ஒரு நாள் முன்பாக பாருங்கள் என்ன அற்புதங்களை செய்கிறார் என்று. குருவான இயேசு சீடர்கள் அத்தனை பேரையும் அழைத்து அவருடைய கால்களை நீரூற்றி கழுவினார். இறைவனுக்கும் மனித குலத்திற்கும் சேவை செய்யவே இந்த மண்ணில் பிறந்துள்ளதாக குறிப்பால் உணர்த்துகிறார். அதன் பிறகு அனைத்து சீடர்களுக்கும் இயேசு தனது கரங்களாலேயே இரவு உணவை வழங்கினார். அவர் கொடுத்தது ரொட்டி, திராட்சை என்றாலும் அதுவே எனது உடலும் இரத்தமும் என அடையாளப்படுத்தினார். தனது மரணம் அருகாமையில் உள்ளது என்பதை உணர்த்தினார். இப்புனித வெள்ளியன்று இயேசுனுடைய நாமத்தை தியானித்து சிலுவையை முத்தமிட்டு வணங்குகின்ற பணி பிரதான கடமையாகும். நமது பாவ குழியிலே இருந்து விடுதலை கிடைக்கும்படி கொடுக்கிற விலை இயேசுவின் மதிப்புமிகு இரத்தமாகும். அதிகார வெறியனுடைய தீர்ப்பு, இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு மரணமடைய வேண்டும் என்பதை அமைதியோட அந்த அற்புத கொள்கைகள் தந்தவன், தாயக தலைவன், சிந்தனையாளன், செயற்கர் மூலம் இந்த மண்ணில் அனைவரது மீட்சிக்குமாக தன்னையே ஒப்படைத்தவருக்கு மரணமே பரிசாகியது. இயேசு உயிர் துறந்த நிகழ்வுகளை சிலுவை பாதை, ஸ்டேஷன்ஸ் ஆஃப் தி கிராஸ் என்று நினைவு கூறுகிறார்கள். அதிலே 14 நிலைகள் சிலுவை பாதை பாட்டிலே நினைவுபடுத்தப்படுகின்றது. மரண தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. முள்முடியை தலையிலே ஏற்றி வைத்து சிலுவையை தோளிலே சுமக்கப்படுத்துகிறார்கள். சிலுவையின் பாரம் தாங்காமல் 3 முறை கீழே விழுந்து எழுகிறார். ஆடைகளை களைந்து நிர்வாணப்படுத்துகிறார்கள். கண்ணீர் வடித்து கதறி அழுகின்ற எருசலேம் நகரத்துடைய பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். சிலுவையிலே ஆணிகளால் அறையப்பட்டு உயிர் துறப்பது, உடலை கல்லறையில் அடக்கம் செய்வது வரையிலும் சிலுவை பாதை இயேசுடைய துயரமிக்க பாடுகளை நினைவூட்டி அவரது அறநெறிகளை மனதிலே பிரகாசிக்கச் செய்கின்றது. அதுதான் விந்திய கோடு பொய்யாகலாம், வெறிகடல் அலையும் பொய்யாகலாம், சந்திரன் எழிலும் பொய்யாகலாம். ஆனால் இயேசு ஆண்டவர் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து தம் சீடர்களுக்கு காட்சி தந்தார். அது ஒரு நாளும் பொய்யாகாது. இயேசுவோ மரித்து போனார், இனி தங்களுக்கு யாரும் இல்லை என எண்ணி இருந்தார்கள். பூட்டிய வீட்டிற்குள் முடங்கி கிடந்த சீடர்களுக்கு தன் திருக்கோலத்தில் காட்சி தந்தார். கண்ணுற்ற சீடர்களுக்கோ மட்டற்ற மகிழ்ச்சி. காலை தொட்டு வணங்கினார்கள், ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். இயேசு காட்சி தந்த வேளையிலே தோமா என்ற சீடர் அங்கு இல்லை. மற்றவர்கள் உயிர்த்த இயேசுவை கண்டோம் என்று சொன்ன பொழுது சீடன் தோமா நம்பவில்லை. இயேசு என் முன்னால் தோன்றினால் ஈட்டி வைந்தவருடைய உடல், ஆணியால் அறையப்பட்ட கை கால்களை தொட்டு பார்த்துத்தான் நான் நம்புவேன் என்றார். மீண்டும் ஒரு முறை எல்லா சீடர்களும் பூட்டிய வீட்டிற்குள் இருந்த பொழுது இயேசு மீண்டும் திரும்ப காட்சி தந்தார். சீடன் தோமாவை அருகிலே வாருங்கள் என்று அழைத்தார். தொட்டு பார்க்க கூறினார். கை கால்களில் ஆணி அறைந்த தோரங்களிலெல்லாம் விரல் வைத்து பார்க்க கூறினார். அப்பொழுது அவர் கூறுகிறார், கண்டு நம்புவோரை பார்க்கிலும் காணாமலேயே நம்புவோருடைய பக்திதான் மேலானது என்பதை நீ புரிந்து கொள்வாயாக என்றார்.
இயேசு அப்படி கூறியவுடனே, ஆண்டவரே நம்புகிறேன் என்று காலிலே விழுந்து வணங்கினார். இந்திய வரலாற்றிலே கிபி 52ஆம் ஆண்டு சீடன் தோமா இந்தியா வந்தார் என்றும், கேரளம் கண்ணனூரில் இருந்து சென்னை மயிலாப்பூர் வரையிலும் பயணித்து இயேசுவின் வாழ்வியல் நெறிகளை அனைத்து மக்களுக்குமாக பரப்பினார் என்றும், ஏராளமான பாடசாலைகள் மருத்துவமனைகளை உருவாக்கினார் என்றும் இன்றும் சாட்சியாய் இருக்க புனித தோமையர் மலை பரங்கிமலை என்றும் இடத்திலே மரித்தார் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றது. இயேசுனுடைய அருள் என்றும் அனைத்து மக்களுக்கும் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.